இப்படி எங்களை வெளிநாட்டில இருந்து வந்து ஆக்கள் இது இப்படி செய்கிறாங்களோ ஊக்குவிக்கணும். நாங்கள் 50,000 ரூபாய் வந்து வழங்கி இருக்கிறார். இப்படி முருகங்கெல்லாம் இவ்வளோ ஆசையா ரெண்டு பிடுங்குறோம் சொல்லுங்க. என்னால் முடிஞ்சே செய்து போட்டு போகிறது. முருகங்க அப்படி குறைக்கிறாமாண்ணே ஏன்னா காலத்துக்கு அப்புறம் மரத்தில் முருகங்க அப்படிங்குவீங்க வராது என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராதோ வந்தாலும் நல்ல சந்தோஷம். இப்படி முருகங்க கனடாவில் எடுக்கலுமா? வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா இயக்கச்சியில் முகாவில் என்ற இடத்த நிற்கிறேன். இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா முருக்கங்காயோட நிற்கிறார். முருக்கங்காயை ஏன் வேண்ட வந்தாங்களா இங்கே பார்த்தீங்களா ஒரு முயற்சியாளர்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என்ன முயற்சியாளரை சந்திச்சு அவர் கனடாவிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து சற்குணகுமார் அண்ணாவோட நிற்கிறேன். அவர் முயற்சியாளர் இப்போ கனடாவிலிருந்து வந்துட்டு இந்த எங்களோட கிராமங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து எல்லாம் சுற்றி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு முயற்சியாளர்கள் அப்படி இருந்தா அவர்களுக்கு தன்னாலான உதவியை வந்து செய்யறதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து நிற்கிறாரு. அதுக்காக தான் வந்தேன். ஏற்கனவே இந்த கிராமத்துல கனடாவில் இருக்கிற செய்விச்சேன் நான். அப்ப அவையோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இன்னும் ஒரு 5 பயனாளிகளை இன்னொரு கொஞ்சம் தலை சந்திக்கிறக்காக ஒழுங்குபடுத்திருந்தோம். அதுல சந்திச்சு கொண்டு போயிருக்கேன். அவை அந்த ஒழுங்குபடுத்துறவற்ற முயற்சி தான் இந்த தோட்டம். அப்ப அவையிட்ட முருக்கங்காயம் வாங்கி கொண்டு அதை முடிச்சு கொண்டு போவோம்னு வந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா இப்படி ஒரு இயற்கை சூழல்ல இதை இவ்வளவு கஷ்டத்துக்கு அதை செய்யறாங்கன்னு நான் இப்படி பச்சையா புடுங்கி கொண்டு போற நல்ல சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நல்ல சந்தோஷம். இப்படி புருக்காக்க கனடாவில் எடுக்கலுமா? இது இவ்வளவுத்தையும் கொண்டு போனா இங்க எவ்வளவு விற்கலாம் ஐயா? இவ்வளவு 2000 கிலோ 2000 இல்லை ஐயா, இப்ப குறைஞ்சிட்டு. சரி, மிஞ்சி போனா ஒரு 3000 ரூபாய் இந்த காசுக்கு வந்து இவ்வளவு வித்தா 3000 எவ்வளவு வரும்? இது இவ்வளவு வாங்குறேன்டா குறைஞ்சி ஒரு நல்ல காயல் பெரிய ஆள் அப்படியும் ஒரு $40 வரும். ஆக குறைஞ்சது 40-50 ஒரு 15,000 ரூபாய் வரும். காசுக்கு 15,000 ரூபாய்க்கு பாருங்க நம்ம இருக்காங்க கனடாவுக்கு வந்து வேற. ஆனா இது வந்து அங்க வாரதுக்குரிய சில வீடு எல்லாம் வர. சரி, இது சந்தோஷத்துக்கு இது இப்படி சந்தோஷத்துக்கு செய்யறக்கா வர்றேன். நிறைய ஊக்குவிச்சா போச்சு. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இந்த இப்படி காயல் இதெல்லாம் ஒரு வருஷம் கண்டுக்கலாம். என்ன நம்பலாம் கிடக்கு. ஒரு வருஷத்துல இவ்வளவு வந்தால் பாருங்க எவ்வளவு நாங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய இதாக்கி செய்து வச்சிருக்கிறாங்க. சின்ன உதவி நாங்க பெரிய உதவி இல்ல, சின்ன உதவிகள் என்ன அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வருமானத்தை உருவாக்கி கொடுத்தாச்சு. இனி அவங்க தாங்க முயற்சியில முன்னுக்கு வருவாங்க. நாங்களே அப்படி முயற்சி செய்யறாங்களா நேரம் வந்து பார்த்து என்கரேஜ் பண்றதா நான். அது சரியா, மற்றபடி அனுப்பி போட்டு மற்றவங்களை குத்தம் சொல்லக்கூடாது. இப்படி வந்து ஒரு ஊக்குவிக்கிறப்ப இந்த தங்கட வாழ்ல முன்னுக்கு வருவீங்க. வீடெல்லாம் நீ அவையில் தங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துல எவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கணும். உங்களோட இடமும் இங்கே எவ்வளவு சொன்னீங்களா? இங்க நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் சாவச்சேரி சங்கத்தான சாவச்சேரி இந்த கோலத்திலாம் படித்தேன் நான். ஐயாட தான் என் சொந்த இடம். இப்ப வழிகிட்டதை 89 வழிகிட்டு நான். இது 2024 முதல் வந்தேன். இது என்ன 3வது. அப்ப சந்தோஷம். அது ஒரு பயனாளியின் இடத்துக்கு வந்து பார்த்து சந்தோஷம் வாங்கி கொண்டு போறேன். அவர் பயனால செய்ததை வாங்கி கொண்டு போறேன். அதான் பெருமையா இருக்குது. சரி சரி. அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த முறை பயன்படுற வேண்டிய போய் பார்ப்பீங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. சரி, சந்தோஷம். கணேசவர் என்னதான் செய்தவர் ஒழுங்குபடுத்தியிருக்கார். அவைதான் வந்து கொண்டிருக்கணும், சந்திக்க போறோம். கணேசன் உங்களுக்கு என்ன முறை? மகன் முறை. மகன் முறையா? அண்ணன் பிள்ளையோ? அவர் சொன்னவர். அவர் கிட்டத்தான் எனக்கு வீடு என்ன குளத்து. அவர் தான் இதில் ஒழுங்குபடுத்தி தந்தவர் அங்கே இருந்து. அவங்க வேலை பொறுத்து மகனா சந்தோஷம். அதில் அவர் தான் கூட்டிக் கொண்டு வந்து வச்சுக்கிறார். அவர் தான் கூட்டிக் கொண்டு வர போயிட்டு அவர் தான் அங்கே ஏற்றி கொண்டு வந்துருக்கிறார். சரி, சந்தோஷம்.
ஓ இதுக்கு என்ன குரங்கு வந்தால் என்ன செய்கிற நீங்கள் காவல்லேருந்து ஹெலாக்கிற வேறு பெரிய குரங்கு சின்ன குரங்கு பெரிய குரங்கு இது எத்தனை சீசன் காய்க்கும் இந்த முருங்கை தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டே இருக்கும் சீசன் இப்போ தானே சீசன் இப்போ நீ கொஞ்ச நாளையால குறைஞ்சிருந்தா அரிக்கி இருக்கா இதுக்கு என்ன மருந்துகள் பசலைகள் எல்லாம் போடுறீங்களோ எல்லாம் போடுவோம் அப்போ இலி எடுக்கல அது என்ன இலை எடுக்கலாம் ஆனால் இலை நாங்கள் கொடுக்குறோம் மருந்து அடிக்கிறதால எடுக்கல என்ன இது என்னண்டு கட்டை தடி வச்சு உண்டாக்குறதோ இல்லாட்டி இது நாங்கள் தடி வச்சு தான் உண்டாக்கணும் இதையும் போடலாம் போடலாம் தடிக்கண்டா வேகமாக காய்க்கும் தடிக்கண்டா வேகமாக காய்க்கும் என்ன பாருங்க இந்த முருங்கை எல்லாம் பாருங்க எவ்வளோ காய் இருக்குண்டு நீளமான காய் 4 அடி அப்படி வேறு முருகை முருங்கைக்காயிலையோ சொத்தி முருங்கைக்காய் எடுக்க மாட்டாமே ஆனால் காய் வந்து நீளம் என்ன காய் நீளம் சில இந்த 4 அடி அப்படி வரும் என்ன ஒரு காய் ஆக கூட 2 காய் இருக்குது இந்த இப்படி வார இல்லை இது நல்ல காய் அது எப்படிக்க அங்கே வந்துண்டா கிட்டத்தட்ட இந்த அளவும் ஒரு $10 10 இல்லை $15 வருது ஆனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வராது என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராதோ வந்தாலும் வருங்க இதுதான் பிரச்சனை இதை செய்து இங்கே இப்படி போட்டுக்கிட குப்பையை அங்கே கொண்டு வந்தால் காசு அதனால் வர்றதுக்கு சிலவு அவங்களும் ப்ளஸ் ஓ கொண்டு போகிறதுக்கு மேலே ஏற்றி அனுப்பணும் அனுப்பி இப்போ அங்கே ஒரு ஆள் எடுக்க போய் கொண்டு வந்து கடையில் வச்சு அரைவாசி கனடாவில் முருங்கை மரம் இல்லையோ அண்ணா இல்லையா இந்த இது முருங்கங்காய் வர்றது மெக்சிகோவில் இருந்து வருது சிலது சிலோவில் இருந்து வரும் இந்தியாவிலேருந்து வர்றது அந்த வண்டல் கேமரா இருக்கிறது அது புரியுங்க எப்படி இது நல்ல சதை பிடிப்பான இது நீங்கள் இந்தியன் முருங்கை தானே என்ன இது இந்தியாவிலேருந்து வர்றது மற்ற குருட்டி மாதிரி ஆனால் இது இனம் வந்து இந்தியன் முருங்கைன்னா நீங்கள் சொல்கிறது ஊர் முருங்கை இல்லை முருங்கங்காய் இந்த முருங்கங்காய் ராத்தால் $9.99 அப்போ இதில் நான் நினைக்கிறேன் 2 காய் 10 ரூபா 12 ரூபா வரும் 2 காய் வந்துட்டு நம்ம இது கேடம் தான் கொஞ்சம் பிடிக்கிட்டாங்க விலைக்கு அதுக்க போகிறோம் உங்களுக்கு மூணுமா சுவந்தியாக எல்லாரும் மூணுமா இருக்காங்க நான் அதில் வீட்டை கொடுத்துட்டு போகிறோம் கொஞ்சம் அப்போ ஒரு ஆளுக்கு 5 காய் வேணுமா உங்களுக்கு அவாக்கு 5 எனக்கு 5 உங்களுக்கு வேணுமா என்னண்டு உங்களுக்கு கொண்டு போகிறீங்க நான் பாரு அவா கொடுங்க முத்துனாங்க தெரியும் தானே நீங்கள் பிஞ்சு எல்லாம் கொடுங்க பிஞ்சு இவ்வளோ நான் இந்த காயின் சைஸை பாருங்க இவ்வளோ அந்த சைஸுக்கு அவைக்கு தெரியும் கிடக்கு இவ்வளோதான் சைஸோ எது இவ்வளோதான் பிக்கோ அது தொக்க காயல இல்லை கொஞ்சம் மொத்தமாக வரும் இதை விட அதுக்கு தொக்க காயல அது தொக்க அது கொஞ்சம் முத்தல் போலோட முத்தினாக்கா
கடிவ இதாக இருக்கு. கனகாலத்துக்கு அப்புறம் மரத்தில் முருக்காங்க அப்படிங்குவீங்க. அதான் ஆசையாக கிடக்கு இப்படி முருக்காங்க கரையாசம் அம்மா நல்ல மாதிரியான கொடுத்து வச்சுக்கோ அங்கேருந்து கட்டு வந்தது இதுகளை பார்க்கணும். பாம்பு போல நடக்குப்பா. பாம்பு அறிக்கை அங்கே நீங்கள் ஆப்பிள் பழங்கள்லாம் அப்படி பிடிங்குவீங்களே? ஆப்பிள் கிடக்குறேன் உண்மையாக வீடுகளில் வர்றது பிடுங்குறாங்க. ஆனால் என்னென்ன பிரச்சனை வீட்டில் வர்றது தோட்டமாக செய்கிறது தான் நாங்கள் கடைகளுக்கு வர்றது. கடைகளுக்கு வர்றது ஏன்னா அது ஒரு பூச்சி கீச்சி கடியாக வரும். ஆனால் இப்போ தான் வீட்டில் காய்க்கிறவங்களுக்கு பூச்சி எல்லாம் வந்துடும். பூச்சியல் வந்துடும், பழுதாக போயிடும். ஆனால் சம்மர் டைமில் சில சாப்பிட்றாங்க எங்களோட பேக்யார்டில் வர்றது. ஒரு வருஷத்துல முருங்கடக்கண்டு வரும் தானே. அப்படியா? நார்களுக்கு பட்டி விடணும், கீழே பட்டி நாங்கள் இப்போ தளத்து தான் இப்படி வந்துட்டான். சொல்லிவிடுங்க இஞ்சால் நிற்கிறேன் பாருங்க. முருகங்க அப்படி நிற்கிறாமாண்ணே சந்தைக்கு தானே கொண்டு போகிறேன். எனக்கு பிடிக்க ஒரு 20 காய் தாங்க. அவையல் அங்கே கொண்டே கொடுக்குறதா இதில் தந்தாச்சு வந்தான். இல்லை எங்கட ஊராக்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் இதை வந்து இங்கே வாங்கல. இப்படி எங்களை வெளிநாட்டில் இருந்து வந்து ஆக்கள் இது இப்படி செய்கிறாங்களோ ஊக்குவிக்கணும். நாங்கள் இப்படி வந்துச்சு வரோம். இப்படி முருங்கெல்லாம் இவ்வளோ ஆசையாக 2 பிடுங்குறோம் சொல்லுங்க. கொண்டு இது கண்டினா அவைக்கும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். இதுதான் வந்தால் அப்படியானதில் பார்க்கணும். சும்மா வந்து சாப்பிட்டு கடையில் சாப்பிட்டு ஹோட்டலில் படுத்து கிடக்காம அது வெளிநாடு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வந்து திரியணும். என்ன திரிஞ்சு இது எப்படியான இடங்களுக்கு வந்தால் தான் தெரியும். இப்படி கஷ்டப்படும் போது எழுத்துற பாதைக்கிறோம் வந்து கஷ்டப்பட்டு அதுகளை செய்து கொண்டு 300 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கு குரங்க பாதுகாக்கணும். எத்தனை கஷ்டத்துக்கு பாம்பு பூச்சி இங்கே வந்தபடியே தான் தெரியுது. என்ன எவ்வளோ பின்ன ரங் திறந்துருக்கு. கேட்க கூடாதா? இல்லை அது கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இதுவும் கூட 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 காணியும் நீங்களும் அவருக்கு என்ன முறை? நீங்கள் வச்சதோ இல்ல? நான் வந்து காடா கிடந்தது. காடா கிடந்தா ஏகத்துல இருந்தீங்களோ? தடுப்புல இருந்து இருந்தாங்களா? அங்க அப்பா காண இல்ல இதுல வந்து எங்க பேக் கொண்டு காசு என்ன பிரச்சனையா? நீங்க எல்லாரும் தனித்தனியா தான் இருக்கிறீங்களே. அப்ப என்ன தனியா இருக்கிறீங்க? வீட்டுல தனியா தான் இருக்கிறீங்க. அப்ப தண்ணி அல்ற இதுகள் எல்லாம் செஞ்சு அடிச்சு கொடுத்தவங்க திட்டங்கள் வந்தது. அப்ப எல்லாம் கலந்து மாதிரி எல்லாம் செய்து கொடுத்தாரு.
நாங்களும் போய் செய்து கொடுத்தோம் எங்களுக்கு இந்த ம் இப்ப கணேசன் அவர்கிட்ட வீட்டு யார் இருக்குது சும்மா பூட்டிக்கிறாரு அங்கே எதுவுமே தான் என்ன கடைசி என்ன விட்டேன் நிறுவனம் நான் நிறுவனம் எனக்கு நிறுவனம் அந்த எனக்கு உங்களுக்கும் தொடர்பில்லை நான் அப்படி இப்போ ஒரு 30-40 வருஷம் அங்கால போய் 25 வருஷத்துக்கு பிறகு தான் வந்தேன் நான் முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்த என்னால முடிஞ்சே செய்து போட்டு போறது மறுபடி நான் இதை என்னன்னு சொல்றேன் இதுகளுக்காக செய்த நான் கணக்காக இரண்டினது அதுக்கப்புறம் நான் நேர வரையக்குள்ள பார்த்து என்னால முடிஞ்சதை செய்துட்டு போறது அடுத்த வருஷம் வரைக்கும் வேற சொந்தக்காரன் தான் ஒழுங்குபடுத்தினார் அவர் சொன்னாருண்டா இப்படி கொஞ்சம் செய்கிறார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்டா திருப்பியே செய்கிறார் இல்லைண்டா அவ்வளோ ஒரு ஆகலைக்கு ஒரு முயற்சிக்கு ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கலாம் தங்களோட முயற்சியாலும் முன்னுக்கு வருவோம் அவ்வளவுதான் நாங்க செய்யறோம் எனக்கு நான் குடிக்கிறேன் தேங்க்ஸ் நல்லா சரி நான் போட்டு கொடுத்துருவேன் தாங்க இல்லை இருங்க வாங்க 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 இதாம்மா கொடுங்க ஆச்சி கொடுங்க 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 கூட கையால கொடுங்க அவதானே பெரிய மனுஷி உங்களை பின்னாடி பாக்குறேன் வெள்ளி பேருங்க அம்மா கூட இருக்குண்டு இந்தாங்க அவர்கிட்ட கொடுத்துடுங்க சண்டையெல்லாம் குடிங்க ஓட்டியம்மா கொடுங்க இந்தாங்க உங்களோட அம்மா வரையில 50 கிலோ 1 2 3 4 என்ன செய்ய போறீங்க நீங்க கொடுத்துடுங்க வாண்டியா 5 பேர் ஒழுங்குபடுத்தினவர் 4 பேரும் கொடுத்துட்டா நீங்க வர ஆளுடைய கொடுத்துடுங்க சரி சந்தோஷம் கூடு இருக்கோ இல்ல கூடும் வேண்டி கூலிகள் வளர்க்கக்கூடிய இருக்குமோ கூலிகள் இருக்குது அப்புறம் அப்பாக்கு இவருக்கு இதோ கையில முதல் வளர்த்துட்டே அந்த மசூல் அந்த இப்ப காலையில அது ஆமா ஆமா சரிங்க இப்ப குஞ்சுகள் வந்து எங்க எடுத்து சாவஜெல் எடுக்கலாம் என்ன வளர்ப்பு கோழி ஆர்டர் கொடுத்து எடுக்கிறேன் அண்ணா வந்து 5 பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி அதுல வந்து முதல் கட்டமாக 50,000 ரூபாய் வந்து வழங்கி இருக்கிறார் இனி இதை செய்யறத பார்த்து நீங்களே செய்தீங்களா வடிவை பார்த்து எல்லாம் வளர்த்து அதிന്റെ முன்னேற்றத்தை பார்த்து தான் அடுத்த கட்ட காசு வந்து அண்ணா வந்து தருவார் குஞ்சுகள் கோழி கூட்டோட குஞ்சுகள் பார்த்தா பிறகு பாப்பினம் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் அடுத்து பார்த்து ஓகே நீங்க வடிவா செய்யறீங்களன்னு சொன்னா அடுத்த கட்ட காசு உங்களுக்கு கிடைக்கும் வளர்ந்த அனுபவம் இருக்கு தானே என்ன சின்ன பொண்ணு இங்க ஓடியா ஆடு நிக்குது சரி சரி ஓகே என்ன பேர் உங்களோட தனியா தான் இருக்கிறீங்க அப்ப நீங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கும் எத்தனை பேர் ஒரு மகன் அப்ப தனியா தான் இருக்கிற வீட்டுல ஒரு ஆள் வீரஜா அப்ப சாமான்கள் வாங்கி கொடுக்குறோம் காணாம போன மகன் காணா போன்னு போட்டு சரியா சரி சரி எங்களால முடிஞ்சே செய்கிறேன் அடுத்த செய்தா உதவியை செய்கிறேன் கடைசி இப்படி வீரஜவானாக்களோட குடும்பத்துக்கு தான் உதவி செய்கிறேன் மற்றாக்களையும் செய்கிறேன் ஆனா மெயினா யாரையிலும் ஒரு இழப்பா கொடுத்தவே ஒன்று இல்ல ஒரு பிள்ளைய பறி கொடுத்தவ அவருக்கு 2 தான் எனக்கு 2 தான் உண்டு அவங்க எனக்கும் அந்த கடைசி உண்டு
இந்த பிள்ளைகளை பாரு கொடுத்தாக்க எங்களால இழப்பு செய்யல அதுதானே முடிஞ்சு இல்ல செய்யல அது அந்த இழப்பை எங்களால முடிஞ்ச உதவி ஏதோ ஒண்ணு கடவுளால எண்ணப்பட்டது செய்யாது. இப்ப அண்ணா செய்யறதுல நல்ல விஷயம் என்னன்னா இப்ப முயற்சியாளராக தான் கூடுதலா பார்த்து உங்களை ஏதாவது ஒரு 50,000 காசை தந்தா உடனே அதை செலவழிச்சிங்கன்னா உடனே முடிஞ்சிடும். இப்ப நீங்கள் ஏதோ ஒரு தொழில் முயற்சியில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அது தொடர்ச்சியே அதை வச்சுக்கொண்டு நீங்க வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது வந்து நல்ல விஷயம். என்ன இப்ப முதல் கட்டம் 50 தந்து அப்புறம் அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும்ன்றதுக்காக நீங்கள் வடிவா அதை செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம். சரி சரிதானே? ஓகே, நன்றி. நான் வந்து இப்போ ரீச்சாவில் டிரைவிங் வேலை செய்து கொண்டிருக்கேன். ரீச்சாவில் செய்து கொண்டிருக்கேன். வேற இந்த பயனாளிகளை நாங்களாம் உலகம் எடுத்து கொடுத்த அத்தான் ஊடாக நான் தான் நாக்கில் தெரிவு செய்தது. அவன் இந்த ஊக்குவிப்புல வந்து நல்லபடியா செய்தா அடுத்த கட்ட உதவிகளை முயற்சியாளர் இருந்தா இப்படி உதவி செய்யலாம். வேற வெறும் முன்னாள் போராளி தடுப்பு எல்லாம் போய் தான் வந்திருக்கிறார். சரியா உதவி செய்யுங்க. தேடி இது நான் காட்டுறது என்ன விளம்பரப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னொரு ஆக்கள் பார்த்து எங்களை மாதிரி வந்து உதவி செய்யுங்க. செய்ய வந்து நேரடியா வந்து கதைச்சு செய்யறது வந்து பெரிய விஷயம். மற்றவர்கள கொடுத்துட்டு மற்ற புரோக்கர் மூலம் கொடுத்து அதை பிறகு மாத்தி அப்படி விட நேரடியா வந்து நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து சந்தோஷம். சரி அம்மா வாரம்மா. ஓகே.